ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கப்பி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு 8 கேன் வாங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அதில் 3 கேனை அறுத்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ அடுத்த 5 கேனை வந்து இன்றைக்கி அறுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 கேன்லேயுமே நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு பக்காவாக செட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் அந்த 5 கேனை மட்டும் நீட்டாக கழுவியும் வச்சிட்டேன். அதை அறுக்க வேண்டிய வேலை மட்டும்தான் பாக்கி. அறுத்தோன்னா வேலை முடிஞ்சது. கொஞ்சம் இப்போ போயிட்டு அதை எதை வச்சு அறுக்கணும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 5 கேன் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 கேன் தான். ஒரு கேன் ஆல்ரெடி அறுத்து தான் எடுத்த இடத்துலேருந்து அறுத்தா இருந்துச்சு. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கழுவிக்கணும். மீதி ஒரு 2 கேன் இன்னும் கழுவாமல் இருக்குது. மேலே 2 கேன் கழுவி இருக்குது. இதெல்லாமே அறுத்துட்டு தான் கழுவ முடியும். வெளிப்பக்கம் மட்டும் தான் கழுவி இருக்கேன், உள்பக்கம் கழுவலை. ஏன்னா அறுத்தா தான் உள்பக்கம் கழுவ முடியும், இல்லை கழுவ முடியாது. ஒரு கேன் மட்டும் கழுவிட்டேன். அறுத்து வச்சிருந்த அறுத்து கிடச்ச அந்த கேனை மட்டும் கழுவி வச்சுருக்கேன். மீதி இந்த கேன் கழுவலை. அது இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கழுவணும். ஃபஸ்ட்டு அறுத்துருவோம். இப்போ எதை வச்சு அறுக்க போகிறேன்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி ரம்பத்தை வச்சு தான் அறுத்துருந்தேன். அது கையெல்லாம் வலி எடுத்துகிட்டு நேற்று. அதனால் எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சு நான் ஹீட்ரிங் மெத்தடை வச்சு அறுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அதுவும் நேற்று அறுத்து பார்த்ததில் அறுக்க முடியலை. இன்றைக்கி 2 கத்தி மாற்றி மாற்றி வச்சு அறுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அறுத்து முடிச்சிட்டேன். 2 கத்தி மாற்றி மாற்றி வச்சு அறுத்தேன். ஈஸியாக அறுக்க முடிஞ்சிச்சு. அறுத்து கழுவி கொண்டு வந்துட்டேன். என்னால் அந்த கிளிப்பை மட்டும் சேர்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 கேனை அறுத்தாச்சு. இப்போ அந்த 5 கேன்லேயும் பழைய 3 கேன் எப்படி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சோமோ அதே மாதிரி இந்த கேனையும் அடுக்கி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வைக்க போகிறேன். இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக எடுத்து அந்தந்த இடத்துல அதை அடுக்கி வச்சுருவோம். இந்த ஒரு கேன் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரொம்ப போட்டு தேய்ச்சி பார்த்தோன்னா பெயிண்ட் கரை போகலை. இப்போ வாங்க மற்ற இதை தூக்கி நம்ம மற்றதுங்களோட இடத்துல வச்சுட்டு தண்ணியை ஊற்றுவோம். மற்ற இதில் வச்சுட்டே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. இப்போதைக்கு இதில் எடுத்து வச்சுருவோம். அளவு ஒரு கேன் வச்சுட்டேன், 2 கேன் வச்சுட்டேன், 3வது கேன் வச்சாச்சு. 4வது கேன் இது. 4வது கேன் மட்டும் வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 4வது கேன் வந்து இப்படி வச்சா பேலன்ஸ் கிடைக்காது. தண்ணி ஊற்றும் போது ஆடிக்கிட்டே இருக்கும். இப்படி வச்சா சரிஞ்சாப்பில் இருக்குது. ஆனால் அங்கே வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு என்ன செய்ய போனால் இந்த 2 கேனையும் பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு அடுத்த கேனையும் கொஞ்சம் ஒட்டி வச்சுட்டு அதுக்கு அடுத்த கேனையும் இதோட சேர்த்து ஒட்டி வச்சுருவேன். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 2 கேனையும் சைடில் வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கேனை கொஞ்சம் இழுக்க முடியல. அடுத்தது தண்ணி மாற்ற முடியும் சேர்த்து ஒட்டி வச்சுக்கலாம். இல்லை வீடியோ முடிச்சுக்கூட எடுத்து சேர்த்து வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆகிட்டு இந்த 2 கேன் மட்டும் மொய்னா கல்ச்சருக்காக வச்சுருக்கேன். இப்போது இருந்தாலும் இதுக்கு இந்த கேனை எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போதைக்கு 6 கேன் வச்சுருக்கு. 6 கலர் கப்பிக்கு 6 கேன் வச்சுருக்கு. 1 கலர் கப்பிக்கு 1 கேனு. 3 கேன் ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரு 3 கேன் இன்னும் 5 கேன் மட்டும் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம்.